ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டை வந்து காலி பண்ணிட்டு வர மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரி பாப்பாவுக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி தான் நைட்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அதே கண்டினியூ ஆகுது. விஜய் வந்து காவேரி பாப்பாவுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து ஃபஸ்ட்டு காவேரி பார்த்தது பழகுனதை வந்து அப்படியே ஒரு கதையாக வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே கொண்டு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இவங்க காவேரியும் சாரதாவும் தான் புது வீட்டுக்கு வராங்க. அங்கே ஓனர் இருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீச்சர்ன்றதுனால தான் இந்த ஏரியாவில் நல்ல வீடாக பார்த்து உங்களுக்கு கொடுத்து விட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிவிட்டு, காவேரியும் சாரதாவும் வந்து எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டை தான் காமிப்பாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறத காமிப்பாங்க. ஸ்கூல் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும், டீச்சர்ஸ் ஒபே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறார் விஜய் வந்து காவேரி பாப்பாவுக்கு. அதுக்கு அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, சும்மா அட்வைஸ் பண்ணாதப்பா, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு விஜயோடைய தாத்தா வந்து உன் பொண்ணு ரொம்ப உஷாராக தான் இருக்கிறா, சரி டைம் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆப்போசிட்டில் காவேரி வராங்க, இவங்க காரில் போகிறாங்க. பார்க்காத மாதிரி தான் கொண்டு போகிறாங்க கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க விஜய் வந்து பிரின்ஸ்பால்கிட்ட வந்து அட்மிஷன் போடுறதுக்கு வராங்க. அவங்க வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருந்தீங்க, அதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, சரி எங்கே அட்மிஷன் போட்டிங்களோ அங்கே இதெல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்க வெளியில் வருவாங்க. அவங்க காவேரி அந்த நேரத்தில் வேறு ஒரு சார் வந்து பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பயும் அவங்க பார்க்காத மாதிரி அதுக்கு சீன் காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளார பாப்பா வந்து அட்மிஷன் போட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து விளையாடுறதுக்கு போயிடுவா, பால் விளையாடுறதுக்கு. அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு புள்ள வந்து தட்டி விட்டுடும். அதை வந்து இந்த காவேரி பாப்பா வந்து எடுக்கிறதுக்கு வருவா. அப்போ காவேரி வந்து குறுக்க வந்ததுனால காவேரி பாப்பா வந்து காவேரி கிட்ட சாரி அப்படின்ற மாதிரி வந்து கேட்பா. நானும் சாரி, ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு கவனிக்கலை நான், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு விஜய் கூப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க. அப்பயும் பதில் சொல்ல மாட்டாங்க. செகண்டும் கால் மறுபடியும் விஜய் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பார், பாப்பா எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி. இவங்க இதை வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட பேர் சொல்லாதே போவாங்க. இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. அடுத்த நாள் தான் வந்து கிளாஸ்க்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாப்பா படிக்கிற கிளாஸில் தான் வந்து காவேரி கொண்டு போய் டீச்சராக விடுற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அப்போ எல்லார்கிட்டையுமே பசங்கள்லாம் இருக்கும்போது இவங்க டீச்சரா அப்படின்ற மாதிரி பாப்பா மைண்ட் வாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளார வருவாங்க, பியூன் கொண்டு வந்து விட்டுட்டு இந்த கிளாஸில் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு போவாங்க. இவங்க உள்ளார வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே பசங்கக்கிட்டலாம் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட வந்து காவேரி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பசங்கக்கிட்டையா உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு வரும்போது அடுத்தது காவேரி பாப்பா தான் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என் பேர் காவேரின்னுவாங்க. ஓ உன் பேர் காவேரியா, என் பேரும் காவேரி தான் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி பாப்பாவுமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க. இந்த விஷயத்த போயிட்டு பாப்பா வந்து விஜய்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த அப்படி தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று சாரதா விஜயோடைய தாத்தா பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா விஜய் வந்து சாரதாவை பார்க்குற மாதிரி இருக்கும். சாரதா வந்து ஏதாவது காய் எல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இவங்க விஜய் வந்து பார்க்காத போன மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சாரதா வந்து விஜய் பார்க்குற மாதிரி இருக்கும். சாரதா பார்க்குற மாதிரி இருந்தாலும் அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. இதை வந்து நிவின்கிட்ட ஷேர் பண்ணி, சரி நான் வந்து பார்க்குறேங்க அத்தை, இந்த மாதிரி எங்கே இருக்கிறாங்க என்னன்றதை நான் விசாரிக்கிறேன், பார்த்த மாதிரி இவங்க அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவங்க வந்து அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எந்த எபிசோடு எந்த மாதிரி கதையை வச்சு நம்ம கொண்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இது போன்ற நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.